ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஜுஜு கேஷின் இருக்கிற சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 பார்க்கலாமா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லேட் பண்ணாமல். ஃபஸ்ட் சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த மந்திர பையன் இருப்பான்ல, நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன், இப்போ நீ அந்த சுக்குனாவோட பாதி உடம்பு வச்சுருக்க, ஸோ நீ சுக்குனாவோட பவர் வச்சுருக்கனால நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த பையன் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போ அந்த பையன் வந்து சொல்லுவான், இல்லை நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் என்னால் சுக்குனாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஸோ நீங்கள் அதை என்ன எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இப்படி பண்ணியே ஆகணும். அப்போ திடீர்னு தான் நம்ம தலை கோஜோ என்ட்ரி கொடுக்குறாப்புல. கோஜோ வந்தோடனே அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறான். என்னடா இவனால் எப்படி சுகுணாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது? அதுக்கப்புறம் அவன் ஜூனியர் வந்து அடி வாங்கியிருப்பான்ல, ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்புறம் கோஜோ கேட்பான், உன்னால் சுகுணாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு 10 செகண்டு என்னையும் அவனையும் தனியாக விடுறியா, நாங்கள் ரெண்டே சண்டை போட வேண்டியது இருக்குது. அப்போ அந்த பையன் கேட்பான், ஒருவேளை நீங்கள் செத்துட்டிங்கன்னா, இல்லை நான் அவனையோட பலசாலின்னு சொல்லி கோஜோ தலை கெத்தாக ஒரு டைலாக் விடுவார் பார்க்கோன்னு. அப்புறம் அந்த ஃபைட்டே வேறு லெவலில் பங்கமாக இருக்குங்க. அதில் எப்போ போல் வின் பண்ணுறதும் நம்ம கோஜோ தான். அடுத்த சீனில் கோஜோ வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த பையன் சொல்லுவான், ஆமாம் நான் தான் தெரியாமல் சுக்குனாவோட விரலை சாப்பிட்டேன், இவங்களை காப்பாற்றுறக்குன்னு சொல்லுவாப்புல. அப்போ திடீர்னு கோஜோ வந்து மண்டையில் கையை வச்சோடனே அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா, எபிசோட் நம்பர் 1 ஒரு இடத்துக்கு காமிச்சிருப்பாங்கள்ல, அந்த பையனும் கோஜோவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்த காமிச்சு அவன் சுக்குனாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான் அந்த பையனுக்கு. அப்புறம் சுக்குனாவோட பவர்ஸு, அவனோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாப்புல. அப்போது கோஜோ சொல்லுவான், நீ உயிரோடு இருக்கிறதுக்காக நான் வந்து கேட்டு பார்த்துருக்கேன், ஏன்னா நீ உன்னால் தான் சாபத்தியெல்லாம் சாப்பிட முடியுது, அது வந்து ரொம்ப ரேரான சக்தி, ஸோ நீ இருக்க வச்சு கொன்னுக்கலாம், இல்லைனா இப்போவே கொன்னுக்கலாம், உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, நீ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோஜோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாப்புல அந்த பையனுக்கு. அப்புறம் நம்மளால் யூஜி ஹிதாதோரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறக்கு போயிருப்பாப்புல. அப்போ அந்த பையனுக்கு மட்டும் நல்லா அடிபட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஹிதாதோரி சொல்லுவோம், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் ஒரு வகையில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோஜோ கிட்டே போய் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போது நான் வந்து 2வது சாய்ஸே எடுத்துக்கிறேன். அப்புறம் கோஜோ கிட்டே சுக்குனாவோட இன்னொரு விரல் இருந்துச்சுல, அந்த விரலை வந்து கோஜோ வந்து ஹிதாதோரி கொடுக்குறாப்புல. அது ஹிதாதோரி சாப்பிட்டோன்னே திடீர்னு சுக்குனா மாதிரியே மாறினதுக்கப்புறம் நான் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், என்னடா இந்த விரல் நல்லாவே இல்லை அப்படிங்கிறாப்புல. அப்புறம் நம்ம ஹிதாதோரி வந்து அந்த செகண்ட் டீலுக்கு ஒத்துக்கிறாப்புல, நான் சுக்குனாவோட எல்லா சாபத்தையும் முடிச்சுட்டு நான் செத்துக்கிறேன், ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற பாதி பேர்த்தோட சாவை என்னால் தடுக்க முடியும் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் அவங்களே வந்து ஜுஜுட்சு ஹை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுனா அது வந்து மெயின் டவுனை விட்டு தள்ளி இருக்குது, ஒரு காடு மாதிரி பகுதி இருக்கும்ல, அங்கே இருக்குது அந்த ஸ்கூலு. அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை ஹிதாதோரியோட வாய்க்கிட்டே இன்னொரு வாய் முளைச்சிச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம சுக்குனாவோட வாய். சுக்குனா வந்து கோஜோ கூட பேசுது. அப்போது இவன் நம்ம ஹிதாதோரி கேட்குறான், என்ன இந்த சுக்குனாவை பற்றி இவ்வளோ சீன் போடுறீங்க, அவன் என்ன அவ்வளோ பவரா? அப்போ தான் சொல்கிறாங்க, சுக்குனா கிட்ட 2 தலை அப்புறம் 4 கை இருந்த ஒரு பீஸ்ட்டு, அவனை தான் கிங் ஆஃப் கர்ஸ் அப்புறம் காட் ஆஃப் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட எல்லாருமே தோற்றுருவாங்க. ஸோ பழைய காலத்து ஜுஜுட்சு மந்திரவாதியும் கூட அவங்ககிட்ட தோற்றுட்டாங்க, ஸோ நீ அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாப்புல. அப்புறம் நம்ம ஹிதாதோரி கேட்குறான், அப்படின்னா உங்களுக்கும் அவனுக்கும் கடைசியில் சண்டை வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோஜோ சொல்கிறாப்புல, சந்தேகமே இல்லை, அதில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஸ்கூலில் செலக்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு அந்த பிரின்ஸிபல்கிட்ட நம்ம டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். அந்த பிரின்ஸிபல் கேட்குறாப்புல, எதுக்கு நீ இந்த ஸ்கூலில் வந்து சேர்ற? இல்லை எங்கள் தாத்தா சொன்னதுனால தான் நான் சேர்றேன் அப்படின்பாரு. அப்படின்னு நம்ம ஹிதாதோரி சொல்லுவோம். அதுக்கு அந்த பிரின்ஸிபல் சொல்கிறோம், ஓ மற்றவங்களோட ஆசையால் தான் நீ இப்படி சேர்றியா? இல்லை நான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட் இருக்கும். அந்த பிரின்ஸிபல் வந்து ஏதோ ஒரு நாயாட்டம் கிளப்பி வெட்டுறாரு, அந்த நாய் இவனை எப்படி அடி அடின்னு அடிக்கும். அப்புறம் இந்த ஹிதாதோரி வந்து, இல்லை நான் உலகத்தில் இருக்கிற பாதி மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன், என்னால் முடிஞ்ச சுக்குனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுவாள். அப்புறம் கோஜோ வந்து அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. அப்புறம் கேட்குறான், என்ன இந்த ரூம் இவ்வளோ நல்லா இருக்குது, இது ஏன் இப்போ இந்த ஸ்கூலுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நல்ல இடத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அங்கே ஒரு பிக்சர் இருக்கேன், அந்த பிக்சரை பார்த்து நாக்கை வலிக்கிறாப்புல. அப்புறம் வந்து கோஜோ கேட்குறான், இந்த சுக்குனாவோட 20 வேலை தேடுறதுக்கு நீயும் வர்றியா, இல்லைனா இங்கேயே உட்காந்துக்கிறியா, நாங்கள் தேடி வந்து கொடுக்குறோம். அதுக்கு சொல்லுவான், இல்லை நானும் இதில் தேடணும், ஏன்னா இதில் நானும் அடங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் கோஜோ அவனை ரூம் விட்டு வெளியே கூப்பிட்டு வந்தால் பக்கத்து ரூமில் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு. அப்புறம் திடீர்னு என்ன காமிக்கிறாங்கன்னா, ட்ரெயினை காமிக்கிறாங்க, அதில் ஒரு பொண்ணு ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.